ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் அஜித்குமார் காவலாளியை சாவடிச்சிருக்கிறாங்க. யார் காவலாளியை சாவடிச்சிருக்கிறாங்க? காளியம்மனுடைய காவலாளியை சாவடிச்சிருக்கிறாங்க. களவாணி பசங்க. ஏன் நான் களவாணி பசங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தண்டார்பேட்டையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில நல்ல காவல்துறை அதிகாரிங்க கஞ்சாவை பிடிச்சிருக்கிறாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க. அதை அந்த காவல்துறையில இருக்கிற ஏடு எடுத்துட்டு போய் வெளியில வித்துட்டு இருக்க. அப்ப அவங்க என்ன சொல்ல முடியும்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். நேயர்களே, நம்ம அஜித்குமாரை பத்தி நம்ம விரிவா வீடியோல போய் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். காளியம்மன் கோயில்ல போய் இவங்களுடைய கைவரிசையை காமிச்சா காளியம்மா சும்மா விடுவாளா? நிகிதா, அவங்க பேர் நிகிதா கிடையாது, நிகிதா. நிகிதா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. சரி, கோயிலுக்கு கூப்பிட்டு போன இடத்துல அந்த காவலாளி அஜித்குமார் இருந்திருக்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி எங்கள் அம்மாவில் நடக்க முடியாது, வீல் சேர் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு. கோயிலில் எப்பவுமே வீல் சேர் இருக்கும், எல்லா கோயில்லையும் இப்போ வீல் சேர் வச்சுருக்குறாங்க. சரி, அவங்க நடக்க முடியாத காரணத்தினால அவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போய் தரிசனத்துக்கு காமிச்சு விட்டு திருப்பி கொண்டு வந்து காரில் விட்டுருக்குறாங்க. கார் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது அஜித்குமாருக்கும் இந்த நகைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா கார் ஓட்டினால் வேற ஆள். என்ன நடந்திருக்குன்னா, துண்டு பீடிக்காக சண்டை போட்டுட்டு ஒருத்தன் கொலை பண்ணிப்பான் தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி தாங்க இது நடந்திருக்கு. அதாவது நிகிதான்றவங்க பல லட்சம் சுருட்டி இருக்கிறாங்க. பல பேரை மோசடி பண்ணதான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க சொந்தக்காரங்களே யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் நான். அப்படி இருக்கும்போது இவங்க ஒன்றும் யோகியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கஷ்டப்படுறவனுக்கு ₹1 கொடுத்தா என்ன எடுப்பது, நம்ம எல்லாம் கூப்பிட்டு வந்தோமா, வேற வருமானமும் அங்கே இருக்காது, சம்பளம் தான் வரும். இந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டு போனால் வந்தால் தான் யாருன்னா 10, 5 கொடுப்பாங்க. அது ஒரு வருமானமாக அவங்களுக்கு கிடைக்கும். அஜித்குமார் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ₹500 கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ₹500 தர முடியாது, ₹100 தான் தருவேன். நான் யார் தெரியுமா, அப்படி இப்படி, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நீ வேலையில் இருக்க மாட்டேன், காலி பண்ணிடுவேன், இப்படிலாம் பேசியிருப்பாங்க அவங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அஜித்குமார், நீ யாரா என்ன, எனக்கு என்ன, போமா அப்படின்னு சொல்லி என்னையே அப்படி சொல்லிட்ட, உன்னை என்ன பண்ணுறான் பாடுற, பார்க்கலாம் போடி எண்ணிடுவாங்க. சில பேர் கோவத்தில் 4 வார்த்தை சொல்லியிருப்பாங்க, 1 வார்த்தை சொல்லியிருப்பான். இதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவன் யாரு, இவன் எப்படி என்ன இது மாதிரி சொல்லலாம், மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆணுவம், அந்த ஈகோ அப்படின்றது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே ஈகோவை பக்கமாக வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம 4 பேர் மத்தியில் சந்தோஷமாக இருக்க முடியும். சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறாங்க. சோசியல் சர்வீஸ்க்கு உண்டான ஒரு தகுதி நம்மளுக்கு வரும். ஈகோவை பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது மாதிரி தான். அதாவது ஊர் துப்புற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஊரெல்லாம் துப்பிக்கிட்டு இருக்கு, காரி துப்பின்னு இருக்கிறாங்க, இவங்களும் தொடச்சின்னு இருக்கிறாங்க. இவங்க பெரிய ஆளுன்றதுக்காக இவங்க பெரிய இடத்துல தகவல் கொடுத்து இந்த மாதிரி நகையை திருடிட்டான்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் நகை எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அந்த நகை எப்படி இருந்துச்சு அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாது. நகையை திருடிட்டா என்ன கனெக்ஷனோ மேலதிகாரிக்கும் நிகிதாவுக்கும் என்ன கனெக்ஷனோ யாருக்கு தெரியும் சொல்லுங்க? இன்னைக்கு அவருக்கும் தவறு தொடச்சின்னு இருக்கிறாரு. என்ன ஊரே துப்பி இருக்குது, இந்த துப்புனதை தொடச்சின்னு இருக்கிறாரு எல்லா அதிகாரிங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சவுக் சங்கர் அவர் போய் நேற்று ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் இவ்வளவு கேவலமா பேசுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அதாவது முதலமைச்சரே பேசுறாரு அப்படின்னு சொன்னா, கீழே வேலை செய்யற அரசு அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில மரியாதை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது காளியம்மா மடியிலேயே போய் கை வச்சிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு சும்மா விடுமா? கண்டிப்பா உங்களை சும்மா விடவே விடாது. கண்டிப்பா நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. தலைமுறையா இந்த பாவம் சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க, நீ யாருக்கு நீ சம்பளம் வாங்கி கொடுத்தியோ, அந்த பாவம் காசு கொடுத்தியோ, எத்தனை பேருக்கும் அந்த பாவம் சுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாவம் உங்களை விட்டு போகாது. இப்போ காவல்துறை நீங்க வேலை பார்க்குறீங்க, 5 பேரை தான் கேட்குறேன், வேலை பார்க்குறீங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. அது யாருடைய சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? பாமர மக்களுடைய கஷ்டம், வேர்வைங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் என்ன அச்சடிச்சு தனியாக கொடுக்குது? உங்களுக்கு கிடையாது. வரிப்பணம், மக்களுடைய பொது வரிப்பணத்தில் வருகின்ற பணம் அது. அதில் நீங்கள் சம்பளம் வாங்கி நீங்களும் உங்கள் பிள்ளை குட்டிங்க, உங்கள் அப்பா அம்மா, சொந்த பந்தம், ஊரார் உறவினர், உங்கள் ஒப்பாட்டி கிப்பாட்டிலாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்குலாம் கொடுக்குறீங்க. தெரியுதா உங்களுக்கு? அவங்க கஷ்டப்படுறாங்க. சம்பளத்துக்கு
அவனுக்கு என்ன ஒரு 15,000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அந்த கஷ்டஜீவியை போட்டு நீங்கள் அடித்து சாவடிச்சிருக்கீங்களே. இப்போ அவங்க அப்பா இல்லையாப்பா, அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க. இன்றைக்கி அந்த புள்ள இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய வேதனை எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? அந்த வேதனையை உங்கள் குடும்பத்தை எல்லாருக்கும் சுற்றிக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மா குமுறிக்கிட்டு இருக்காங்க. டே பை டே மந்திரம். இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மந்திரம் சொல்ல 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 நெருப்பில் கூட நம்ம கால் வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு மந்திரங்கள் இருக்குது. அது தாயுடைய மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா? ஆவிங்க படுப்பாவிங்க 1 நாள் 2 நாள் சொல்ல மாட்டாங்க. என்னடி இந்த மாதிரி ஆமாடி என் பிள்ளைய இந்த மாதிரி அந்த படுப்பாவி கொண்டுட்டாங்கடி. இன்னொருத்தி வருவான், ஆமாடி என் பிள்ளைய படிப்பாவி கொண்டுட்டாங்கடி. இதை தான் சொல்லின்னு இருப்பான் அந்த அம்மா. அந்த மந்திரங்கள் அந்த அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் அது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உச்சரிக்கும் போது அதனுடைய பாவ கர்மம் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாரையுமே தாக்கும். யார் யார் இந்த பாவத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களோ அத்தனை பேரையுமே அந்த பாவம் தாக்கும். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றது. நாளைக்கு அது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இது நான் சொல்கிறது உங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லைங்க. இதை சில காவல்துறைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காவல்துறைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு வெட்கமாக இருக்குது. அதாவது ஒழுக்கமாக வேலை செய்கிறவங்களுக்கு கூட வெட்கமாக இருக்குது. ஏன்னா நாம் சில கிராமங்களில் பார்க்குறோம், நம்முடைய மூதாதேவிகள் காவல் தெய்வமாக மதிக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் மதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஐயனார் இருக்கார். அவர் ஒரு அருவா பயங்கரமாக இருக்கும். அந்த அருவா அங்கே போய் நம்ம போய் வழிபடுவோம். ஐயா எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காப்பாற்றக்கூடிய அந்த தெய்வமே நம்மளை வெட்டிருச்சுன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுவோமா? அது தூக்கி குப்பையில் தான் போகும். அது மாதிரி தான் ஊருக்கும் காவல்துறை காக்கி சட்டை போட்ட காவல்துறைகளை வச்சுருக்கோம். எந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? திருட வந்துட்டு போகிறான், முகமாடி கொள்ளக்காரன் வந்துட்டு போகிறான், நம்ம காவல்துறை இருக்குது, நம்ம காவல்துறை இருக்குது, நம்ம கருப்புச்சாமிக்கு பதில் இவரை நம்ம காக்கி சட்டை போட்ட காவல்துறையை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்களே இப்படி, அதாவது வேலையே பயிர் மேயும் போது எப்படிங்க நம்ம நம்பிக்கையாக இருக்க முடியும்? காவல்துறையை நம்பி அன்றைக்கி மக்கள் பயப்படுறாங்க. காவல்துறைக்கு விசாரணை கூப்பிடுறாங்க அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஏன்னா சாத்தான்குளத்தில் நடந்த பிரச்சனை, இன்னும் பல போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது தனி ஒரு மனிதனா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு அரசியல்வாதியை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு ஒரு 10-5 அழுக வேண்டியதாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு அட்வொகேட்டை கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் எப்படிங்க இந்த நாட்டில் வாழ முடியும்? பாவம் அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். உன் மேலே கேஸ் இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த கோயிலுடைய கோசாலையில் போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்து அதான் எனக்கு சாட்சியமாக கிடச்சிருக்கு. அதாவது காளியம்மா இருக்காளே அவள் சாதாரணமான நாள் கிடையாது. என்னைக்குன்னா ஜட்ஜி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போயிருக்கிறாரா? ஜட்ஜி போனாதான் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜியுடைய தலையை தட்டியிருக்குது. யார்? காளியம்மா. தட்டினதில் தான் நாடே கொந்தளிச்சு போய் துப்புன்னு துப்புறாங்க. தப்பு பண்ணவங்க மேலே தொடச்சிக்கிறது அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு துப்பின்னு இருக்கிறாங்க. டே பை டே சம்பந்தப்பட்ட காவல்துறைகள் அதிகாரிகளுடைய பொண்டாட்டிங்கன்னு சொல்கிறது. இவங்க புருஷன் கொடுத்த காசு பாவப்பட்ட காசு, சாதாரண காசு கிடையாது. அது நீயே அனுபவிக்கணும், பிள்ளைங்களும் அனுபவிக்கணும், பேரங்களும் அனுபவிக்கணும், குடும்பமாக அது வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காவல்துறை மனைவிமார்கள் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, நேர்மையான சம்பளம் வாங்கிக்குவோம், நேர்மையான நியாயத்தை வழங்கு, உன்னை நம்பி வராங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.